அரசியல் முதல் கலை வரை அயோத்தியின் சிறப்பை காட்டும் மண்டபங்கள். வணக்கம் நண்பர்களே. போன பாட்டுல கம்பன் நமக்கு அயோத்தி நகரத்தோட ஓசைகளை கேட்ட வச்சார். சமுத்திர ஆரவாரத்தையே மிஞ்சிற சங்கொலி, யாழிசை, முழவுன்னு ஒரே இசை மையம், ஒலி மையம். சரி, சத்தம் மட்டும் போதுமா ஒரு நகரத்துக்கு அழகு? ஒரு நகரம் சிறக்கணும்னா அங்க என்னென்ன இருக்கணும்? கல்வி இருக்கணும், கலை இருக்கணும், நிர்வாகம் இருக்கணும், ஆன்மீகம் இருக்கணும் இல்லையா? இதையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அயோத்தியை அடுத்த பாட்டுல கம்பன் எப்படி காட்டுறாருன்னு பாருங்க. வெறும் வீடுகளும் தெருக்களும் மட்டும் இல்லாம விதவிதமான செயல்பாடுகளுக்காகவே அமைக்கப்பட்டிருந்த மண்டபங்களை பத்தி பேசுறார் இந்த பாட்டுல. மன்னவர் தரு திரை அளக்கும் மண்டபம், அன்னம் மென் நடையவர் ஆடு மண்டபம், உன்ன அரும் அருமறை ஓது மண்டபம், பன்ன அருங்கலை தெரிப்பட்டி மண்டபம். இதை ஒவ்வொரு வரியா பார்ப்போம் வாங்க. மன்னவர் தரு திரை அளக்கும் மண்டபம் பாருங்க. முதல் வரியிலேயே கம்பன் அந்த நகரத்தோட வலிமையை காட்டிடுறார். மன்னனா தசரதன் இருக்கான். அவனுக்கு அடங்கிய சிற்றரசர்கள் எல்லாம் கப்பம் கட்டுறாங்க. அந்த திரைப்பொருளை, அதாவது வரியை, காணிக்கையை வாங்கிறதுக்கு, எண்ணி அளக்கிறதுக்குன்னே தனி மண்டபங்கள். எவ்வளவு பிரம்மாண்டமான நிர்வாகம் அங்கே இருந்திருக்கு பாருங்க. நாட்டோட பொருளாதாரம், அதிகார மையம், இதையெல்லாம் இந்த ஒரு வரி நமக்கு சொல்லிடுது. அன்னம் மென் நடையவர் ஆடு மண்டபம். அடுத்தது கலை. அரசியல் மட்டும் இல்லை, கலைக்கும் அயோத்தியில் தனிச்சிறப்பு. அன்னப்பறவை மாதிரி மென்மையா அழகா நடக்கிற பெண்கள் நாட்டியம் ஆடுறதுக்குன்னே பிரத்யேகமாக மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருந்ததாம். நடனம், இசைன்னு கலைகள் எவ்வளவு போற்றப்பட்டிருக்கு, வளர்க்கப்பட்டிருக்கு பாருங்க அந்த காலத்தில். அழகியல் உணர்வுக்கும் அங்கே இடம் இருந்திருக்குன்னு கம்பர் காட்டுறாரு. உன்ன அரும் அருமறை ஓது மண்டபம். அப்புறம் ஞானம், ஆன்மீகம், நினைச்சு பார்க்கவே முடியாத அளவு ஆழமான அர்த்தங்கள் கொண்ட, எளிதில் விளங்கி கொள்ள முடியாத அருமையான வேதங்கள் ஓதப்படுற மண்டபங்கள். தியானம் பண்ணுறவங்க, வேதம் படிக்கிறவங்க, சாஸ்திரங்களை அறிய முற்படுறவங்கன்னு ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தனி இடம் இருந்திருக்கு. வெறும் ஆடம்பர நகரம் இல்லை அயோத்தி. ஆன்மீக தேடலுக்கும் அறிவு பெருக்கத்துக்கும் அங்கே முக்கியத்துவம் இருந்திருக்கு. பண்ண அருங்கலை தெரிப்பட்டி மண்டபம். கடைசியா அறிவு. பண்ண அருங்கலை தெரிப்பட்டி மண்டபம். இது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பட்டி மண்டபம்னா ஏதோ மேடை பேச்சு, நகைச்சுவைன்னு நினைக்கிறோம். ஆனால் கம்பர் காலத்தில் பட்டி மண்டபம்ங்கிறது பண்ண அரும் கலைகள், அதாவது எண்ண முடியாத அத்தனை கலைகளையும் சாஸ்திரங்களையும் அறிஞர்கள் கூடி ஆராய்ந்து விவாதித்து வாதிட்டு உண்மையை நிலைநாட்டும் அறிவுபூர்வமான இடம். ஒருத்தருக்கொருத்தர் தங்கள் அறிவால மோதி சத்தியத்தை நிலைநாட்டும் இடம். அறிவின் கலங்கரை விளக்கமா இந்த மண்டபங்கள் இருந்திருக்கு அயோத்தியில். ஆக வெறும் செல்வச் செழிப்பு மட்டுமல்ல அயோத்தி. அரசியல் வலிமை, கலை வளர்ச்சி, ஆன்மீக தேடல், அறிவுபூர்வமான விவாதம்னு ஒரு நகரம் எப்படி எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கணுமோ அப்படி விளங்கியிருக்கு அயோத்தி. அதை வெறும் 4 வரியில் நமக்கு கண் முன்னாடி நிறுத்திட்டார் கம்பர். ஒவ்வொரு வரியும் ஒரு முழு உலகத்தை காட்டுது இல்லையா? கம்பனின் கவித்திறனுக்கு இதைவிட வேற சான்று வேண்டுமா?